அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பில் பாரதியார் எழுதின தமிழ்மொழி வாழ்த்து என்னும் பாடலை பார்க்க போகிறோம். தமிழின் பெருமையையும் அதன் நிலைத்தன்மையையும் பாரதியார் மிக உணர்ச்சிகரமாக பாடியுள்ளார். வாங்க பாடலை பார்ப்போம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. தமிழ்மொழி எக்காலத்திலும் அழியாமல் நிரந்தரமாக வாழ்ந்திட வேண்டும் என்று பாரதியார் வாழ்த்துகிறார். வானமளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கிற வளமிக்க தமிழ்மொழி வாழ வேண்டும் என்கிறார் பாரதியார். ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பரப்பு முழுவதும் தன் புகழை பரவச் செய்து தமிழ்மொழி பெருமையுடன் வாழ வேண்டும் என்கிறார் பாரதியார். எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. நம்மளோட தமிழ்மொழியானது என்றென்றும் சிறப்பாக வாழ வேண்டும் என்கிறார் பாரதியார். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்கத் துலங்குக வையகமே. நம்மை சூழ்ந்துள்ள அறியாமை என்னும் இருள் நீங்க வேண்டும். அதன் மூலம் தமிழ்மொழி மேன்மையடைந்து உலகம் முழுவதும் ஒளி வீச வேண்டும் என்கிறார் பாரதியார். தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. பழமையான கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிபெற்று திகழ வேண்டும் என்கிறார் பாரதியார். வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடக்கிய எல்லாம் மேன்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் பாரதியார் அவர்கள். சொல்லும் பொருளும் பார்ப்போம். நிரந்தரம் காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி, சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி வளமிக்க மொழி, இசை புகழ், தொல்லை பழமை துன்பம். நூல்வெளி பார்ப்போம். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார். வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். நாம் இப்போ பார்த்த பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. நன்றி.